நம்ம இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்ச் பாக்ஸ் மெனு என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோவில். இது பலாக்கொட்டை இருக்கு இல்லையா, பலாக்கொட்டையை நான் ரெண்டாக கட் பண்ணி அதில் மேலே இருக்கும் இல்லையா வெள்ளை கலரில் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்து நம்ம இது கூடவே தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு விசில் வேக வச்சா போதும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 விசில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் நம்ம தம்மில் இருக்கையில் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கேரட் எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடாயில். அது கூடவே நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு சின்ன பல் 4-5 பல் பூண்டு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம சட்னிக்காண்டி காலையில் ஆந்திரா ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு பீனட் சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்தளவு வதங்கினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கானதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னி தாளிக்கெல்லாம் தேவையில்லை, இது அப்படியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம், நம்ம எப்போவும் தாளிக்கிற மாதிரி. கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய பீனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேன். சோம்பு நல்லா பொரியவும் ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். நம்மளுக்கு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா, ஒரு 2 தக்காளியை சேர்த்து உப்பையும் சேர்த்து வதக்கிட்டு இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். நான் ஒரு 10 பல் முந்திரி பருப்பு எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. நான் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விட்டுறலாம். நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, நான் ஒரு விசில் வச்சுட்டு அப்படியே தம்மிலே விட்டுட்டேன். அந்த பலாக்கொட்டையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா முந்திரியோடைய பேஸ்ட்டையும் சேர்த்து கிண்டி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான நம்மளுடைய பலாக்கொட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காண்டி இன்றைக்கி மினி ஊத்தப்பம் தான் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் இல்லையா கேரட்டு வெங்காயம், அதெல்லாம் கேரட்டை நான் அந்த மாதிரி துருவி சேர்க்குறேன் மேலாப்பில். கூடவே நம்ம வெட்டின வெங்காயத்தையும் பொடி பொடியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க. மாவோடு சேர்ந்து நல்லா ஒட்டிக்கட்டும். இதை மூடி போட்டு மீடியமான ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம கனமாக ஊத்தப்பமாக ஊற்றிருக்கோம் இல்லையா, வேக நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு கரண்டியை வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே கனமாக மாவு இருக்கும், அது எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாட்டாகி நல்லா வேகும். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்படி தூக்கி விட்டோம்னா அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா அந்த ஊத்தப்பத்தில் உள்ளே போயிட்டு சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊத்தப்பம். குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். இந்த பீனட் சட்னியோட சாப்பிடையில் இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கேரட் ஆனியன் மினி ஊத்தாப்பம் ரெடி. உங்களுக்கு நம்மளுடைய சேனல்ஸோடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் இதே மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்னும் நிறைய ரெசிபீஸ்லாம் வரும். அதே மாதிரி விளாக்ஸ்லாம் நிறையா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மதியம் லஞ்சுக்கு நான் இன்றைக்கி தயிர் சாதம் தான் எடுத்திருக்கேன். தயிர் சாதத்தை கொஞ்சமாக கடுகு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். கூடவே நம்ம பண்ண பலாக்கொட்டையோடைய மசாலா தான் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பண்ண கேரட் ஆனியன் மினி ஊத்தப்பம் வித் நம்மளுடைய ஆந்திரா ஸ்டைலில் ஒரு நிலக்கடலை சட்னி. லஞ்சுக்கு நம்ம பண்ண தயிர் சாதம். நான் இன்றைக்கி தயிர் சாதத்தில் மிளகாயெல்லாம் எதுவுமே போடல. உங்களுக்கு வேணால் நீங்கள் மிளகாயெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட்டர்மெலன் தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்ச் பாக்ஸோடைய மெனு. ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்ச் மெனு.